மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு. பிரதமர் மோடியிடம் பணியாளர் நலத்துறை, அணுசக்தி, விண்வெளித்துறைகள். அமித்ஷாவுக்கு உள்துறை, ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத்துறை மீண்டும் ஒதுக்கீடு. நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறை, ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை. பாஜக தேசிய தலைவர் நட்டாவுக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையுடன் ரசாயனம் மற்றும் உரத்துறையும் ஒதுக்கீடு. வேளாண் துறை அமைச்சராக சிவராஜ் சிங் சௌஹான் நியமனம். இணையமைச்சர் எல் முருகனுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை ஒதுக்கீடு. கர்நாடகாவைச் சேர்ந்த இணையமைச்சர் சோமண்ணாவுக்கு ஜல்சக்தி துறை ஒதுக்கப்பட்டதால் சலசலப்பு. நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக கனிமொழி நியமனம். மக்களவை குழு தலைவராக TR பாலு, மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவா தேர்வு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிப்பு. நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் MLA அலுவலகத்திற்கு சீல், தலைவர்களின் சிலைகளும் மறைப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கொட்டிய மழை. சேலம், விழுப்புரம், தஞ்சை மாவட்டங்களிலும் பரவலாக பெய்த மழையால் தணிந்த வெப்பம். தமிழ்நாட்டிற்கு 5700 கோடியை வரி பகிர்வாக விடுவித்தது மத்திய அரசு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 25,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஏழை குடும்பத்தினருக்கு புதிதாக 3 கோடி வீடுகள் கட்ட நிதி உதவி. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டத்தில் ஒப்புதல். பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவின் போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடமாடிய விலங்கு. சிறுத்தையா என பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில் பூனைதான் என விளக்கமளித்த காவல்துறை. நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து சென்னையில் இளைஞர் காங்கிரஸ் இன்று ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என அறிவிப்பு. நீட் வினாத்தாள் மாற்றி வழங்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டதாக கூறி தூத்துக்குடி மாணவ மாணவிகள் போராட்டம். தங்களுக்கு தனியாக கட் ஆஃப் மற்றும் கலந்தாய்வு நடத்த வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை. மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா இன்று ஆலோசனை. வளர்ச்சி திட்டங்களின் நிலை தொடர்பாக ஆய்வு. சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் அவசரகதியில் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 3வது நீதிபதி ஜெயச்சந்திரன் கருத்து. தமிழ்நாட்டில் 2 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கும் பணிகள் தொடக்கம். தேர்தல் நடத்தை விதிகள் தளர்த்தப்பட்ட நிலையில் அரசு நடவடிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சார்பதிவாளர் அலுவலக லஞ்ச ஒழிப்பு சோதனையில் சிக்கிய 60,000 ரூபாய் ரொக்கம். அரக்கோணம் சார்பதிவாளர் அலுவலக சோதனையில் 1,38,000 பறிமுதல். ஆந்திராவின் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் மோடி மற்றும் 7 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் விழா ஏற்பாடுகள் விறுவிறுப்பு. காஷ்மீரில் பேருந்து மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை பிடிக்க ட்ரோன் மூலம் தேடுதல் வேட்டை. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் ரியாசி மாவட்டத்தில் விசாரணை. வங்கதேசத்திற்கு எதிரான T20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 4 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இக்கட்டான சூழலில் 46 ரன்களை குவித்த தென்னாப்பிரிக்கா வீரர் ஹெயின்ரிக் கிளாசன் ஆட்டநாயகனாக தேர்வு.
மத்திய அமைச்சரவையில் பாஜகவைச் சேர்ந்த மூத்த அமைச்சர்களுக்கான துறைகள் பெரும்பாலும் மாற்றப்படாமல் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளன. கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டாலும் முக்கியமான துறைகள் அனைத்தையும் பாஜக தன்வசமே வைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பணியாளர் நலன், மக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியங்கள், அணுசக்தி மற்றும் விண்வெளி ஆகிய துறைகளை தன்வசம் வைத்துள்ளார். உள்துறை அமைச்சராக அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங், சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக நிதின் கட்கரி இந்த முறையும் தொடர்கின்றனர். பாஜகவின் தேசிய தலைவராவதற்கு முன்பு தான் வகித்த சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையுடன் ரசாயன மற்றும் உரத்துறையையும் ஜே.பி. நட்டா பெற்றுள்ளார். அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறையும், அமைச்சர் ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறையும் மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிதாக அமைச்சரவைக்குள் வந்த முன்னாள் முதலமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி வேளாண் துறை அமைச்சராக சிவராஜ் சிங் சௌகானும், மின்சாரம் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக மனோகர்லால் கட்டாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு வர்த்தக மற்றும் தொழில்துறையும், தர்மேந்திர பிரதானுக்கு கல்வித்துறையும், அமைச்சர் சர்பானந்த சோனாவாலுக்கு கப்பல் போக்குவரத்து துறையும், அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு ரயில்வே, தகவல் மற்றும் ஒளிபரப்புத் துறையும் மாற்றமின்றி வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆட்சியில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஜோதிராதித்ய சிந்தியா தற்பொழுது தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராகவும், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருந்த பிரகலாத் ஜோஷி உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். கிரண் ரிஜிஜு இந்த முறை நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும், மன்சுக் மாண்டவியா தொழிலாளர் நலன், வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும், கிரிராஜ் சிங் ஜவுளித்துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். இதேபோல கலாச்சார மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக கஜேந்திர சிங் ஷெகாவத்தும், நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக கிஷன் ரெட்டியும் மாற்றப்பட்டுள்ளனர். கூட்டணி ஆட்சி என்றபோதும் முக்கியமான அனைத்து துறைகளையும் பாஜக தங்கள் வசம் தக்க வைத்துள்ள நிலையில், சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி எம்பி ராம்மோகன் நாயுடுவுக்கு சிவில் விமான போக்குவரத்து துறையும், மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் மூத்த தலைவர் HD குமாரசாமிக்கு கனரக தொழில்கள் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த லாலன் சிங்கிற்கு பஞ்சாயத்து ராஜ், மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறையும், பீகார் முன்னாள் முதலமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சிக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையும் வழங்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக கேபினட் அமைச்சராகியுள்ள குஜராத் மாநில பாஜக தலைவர் CR பாட்டீலுக்கு ஜல்சக்தி துறையும் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கடந்த ஆட்சியில் தகவல் மற்றும் ஒளிபரப்பு, மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நிலையில் தற்பொழுது தகவல் மற்றும் ஒளிபரப்புத் துறையுடன் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் இணையமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த நடிகரும் பாஜக எம்பியுமான சுரேஷ் கோபி சுற்றுலா, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறைகளின் இணை அமைச்சராகவும், இந்த அமைச்சரவையிலேயே மிகப்பெரிய பணக்காரரான தெலுங்கு தேசம் கட்சியின் பெம்மசனி சந்திரசேகருக்கு ஊரக மேம்பாடு மற்றும் தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகம் இடையே காவிரி நீர் பகிர்வு மற்றும் மேகதாது விவகாரத்தில் தொடர்ந்து பிரச்சினை நீடிக்கும் நிலையில் கர்நாடகாவைச் சேர்ந்த வி சோமண்ணா ஜல்சக்தி துறையின் இணையமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார்.